மினாட்டோவும் அவரும் சின்ன வயசுல எல்லாரும் மதிக்கிற மாதிரி பெரிய ஒக்ககையானு நினைப்பாரு. அதுக்காக நிஞ்சா அகாடமியில் சேருவாரு. நம்ம மினாட்டோ எந்த மாதிரி ஆளுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பான் ஜீனியஸ். அதனால எந்த ஒரு டெக்னிக்கா இருந்தாலும் அவர் ஈஸியாக கத்துப்பாரு. இவர் எந்த அளவுக்கு ஜீனியஸ்னு பாத்தீங்கன்னா நிஞ்சா அகாடமியில் இவர் எடுத்த ஸ்கோர் தான் இருக்கிறதுலே அகாடமிலே டாப்பான ஸ்கோர். அது ஈவன் இட்டாச்சியால கூட அதை சப்ரஸ் பண்ண முடியாது. மினாட்டோ சின்ன வயசுல இவ்வளவு ஜீனியஸா இருக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஜிராயா என்ன பண்ணுவாரு, மினாட்டோ அவரோட டீம்ல சேர்த்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஜிராயா சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை தேடி தான் அவரோட வாழ்க்கையவே தொலைச்சிருப்பாரு. அப்படியேப்பட்ட சைல்ட் ஆஃப் ப்ராபஸியா நினைச்ச முதலே நம்ம மினாட்டோ தான். இது நடந்து கொஞ்சம் வருஷத்துல மினாட்டோ கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா மாறிடுறாரு. அடுத்து குஷினாவை இடன் கிளவுட்ல இருந்து வந்து ஒரு சில சினோபிஸ் கடத்திட்டு போயிடுவாங்க. இதை யாருமே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மினாட்டோ அந்த ரெட்டாரை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஒரு சில சினோபிஸ் குஷினாவை கடத்திட்டு போறத பார்ப்பாரு. உடனே அவங்க அடிச்சு போட்டு குஷினாவை காப்பாத்துவாரு. அந்த இடத்துல தான் குஷினாக்கு ஃபர்ஸ்ட் டைம் மினாட்டோ மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனே வரும். இதுக்கு அடுத்து குஷினாவும் மினாட்டோவும் மியூச்சுவலா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் தேர்ட் கிரேட் நிஞ்சாவா நடந்துட்டு இருக்கும். தேர்ட் கிரேட் நிஞ்சாவா இடன் ஸ்டோனுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் நடக்கும். அந்த டைம்ல ஜிராயா மினாட்டோ ஒரு சில சினோபிஸ்ல வார்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தேர்ட் கிரேட் நிஞ்சாவால ஒரு நேஷனோட பவரை டெய்ல் டிபிஸ்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க.